புதுச்சேரி திருபுவனை காவல் நிலையம் எல்லைக்கு உட்பட்ட மதகடிப்பட்டில் அமைந்துள்ள தனியார் கல்லூரி முன்பு 2 நபர்கள் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதாக கிடைத்த தகவலின் பெயரில் மேற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வம்சுத ரெட்டி உத்தரவின் பேரில் ஆய்வாளர் கீர்த்தி வர்மன் தலைமையில் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் இளங்கோ மற்றும் காவல்துறையினர் விரைந்து சென்று 2 வாலிபர்களை கைது செய்தனர். அவர்களிடம் விசாரணை செய்ததில் வளவனூரைச் சேர்ந்த மாதேஷ் மற்றும் கண்டமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்பதும் விசாரணையில் தெரியவந்தது. மேலும் அவர்கள் அந்த பகுதியில் உள்ள மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதும் தெரியவந்தது. எனவே அவர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து சுமார் 110 கிராம் அளவுள்ள கஞ்சா பொட்டலங்களையும் 3 செல்போன்களையும் 1 மோட்டார் சைக்கிள்களையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் 2 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் உள்ளிட்ட 3 பேரிடம் ரூபாய் 24,07,000 மோசடி செய்த சைபர் கிரைம் கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி காமராஜர் நகர் சித்தன்குடி மெயின் ரோட்டைச் சேர்ந்தவர் மணிகண்டன். இவரை டெலகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் ஆன்லைன் பங்குச்சந்தையில் பகுதி நேர வேலையில் அதிகம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறினர். இதை நம்பி மர்ம நபர் கூறிய வங்கி கணக்குகளில் ரூபாய் 12,05,000 முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். இதேபோல் அரியங்குப்பம் காக்காயன் தோப்பு சீனிவாசன் மனைவி பிரியா ஆன்லைன் மூலம் சம்பாதிக்கலாம் என இன்ஸ்டாகிராமில் வந்த லிங்கை ஓபன் செய்து வாட்ஸ்அப் குழுவில் சேர்ந்துள்ளார். அதில் தினசரி ரூபாய் 2,000 சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறினர். அதை நம்பி மர்ம நபர்கள் கூறிய வங்கி கணக்குகளில் ரூபாய் 2,89,000 செலுத்தி ஏமாந்துள்ளார். இதேபோல் முத்தியால்பேட்டை செந்தாமரை நகர் நேரு வீதியைச் சேர்ந்தவர் நிசாமுதீன். புதுச்சேரி பல்கலைக்கழக உதவி பேராசிரியரான இவர் கடந்த 7ஆம் தேதி இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் வெளிநாட்டிற்கு அனுப்பிய பார்சல் திரும்பி உள்ளதாகவும் அதில் போதைப் பொருட்கள், போலி பாஸ்போர்ட், பென்டிரைவ் இருப்பதாகவும் அவை பறிமுதல் செய்து சைபர் கிரைம் காவல்துறையினருக்கு அனுப்பி உள்ளதாக தெரிவித்துள்ளார். அடுத்த சில நிமிடங்களில் ஸ்கைப் வீடியோ காலில் தோன்றி பேசிய நபர் மும்பை காவல்துறையினர் என கூறி நிசாமுதீன் ஆதார் மற்றும் வங்கி கணக்கு விவரங்களை கேட்டு பெற்றனர். போதைப் பொருள் கடத்தலுக்கு அபராதமாக பணம் செலுத்த வேண்டும், தவறினால் வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என மிரட்டியுள்ளனர். இதனால் மர்ம நபர்கள் கூறிய வங்கி கணக்குகளில் ரூபாய் 9,35,000 பணத்தை நிசாமுதீன் செலுத்தி ஏமாந்துள்ளார். இதுகுறித்து புகார்களின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காரைக்காலில் நடைபயிற்சி சென்ற தலைமை ஆசிரியரிடம் 7 சவரன் தங்கச் செயினை பறித்துச் சென்ற கேரளாவைச் சேர்ந்த நபரை சிசிடிவி காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் கைது செய்தனர். காரைக்கால் சிவாஜி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தனலட்சுமி. இவர் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 7ஆம் தேதி காலை வழக்கம் போல் காரைக்கால் ரயில் நிலையத்தில் தனலட்சுமி நடைபயிற்சி சென்று கொண்டிருந்த பொழுது திடீரென வந்த மர்ம நபர் தனலட்சுமி முகத்தில் ரசாயன பொடியினை தூவி அவர் கழுத்தில் அணிந்திருந்த ரூபாய் 2,50,000 மதிப்புள்ள சுமார் 7 சவரன் தங்கச் செயினை பறித்து தப்பித்துச் சென்றார். இந்த சம்பவம் குறித்து காரைக்கால் நகர காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது செயின் பறிப்பில் ஈடுபட்டது கேரளா மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தைச் சேர்ந்த மனோஜ் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து நகர காவல் நிலைய காவல்துறையினர் ஆலப்புழா சென்று மனோஜை கைது செய்து அவர் திருடிச் சென்ற 7 சவரன் தங்க நகையினை பறிமுதல் செய்து மனோஜை சிறையில் அடைத்தனர். மயிலம் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் சென்ற ரூபாய் 71,700 ரொக்க பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கடுகப்பட்டு அருகே வல்லம் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் முருகன் தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கை மேற்கொண்ட பொழுது அவ்வழியே வீராமூரில் இருந்து கடுகப்பட்டு நோக்கி இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்ததில் அவரிடம் உரிய ஆவணங்கள் இன்றி ரூபாய் 71,700 ரொக்கப்பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் முருகன், சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் தமிழ்ச்செல்வன், காவல்துறையினர் உஷா, அன்புமணி ஆகியோர் கொண்ட பறக்கும் படையினர் மயிலம் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரும் திண்டிவனம் வட்டாட்சியருமான
சிவா அவர்களிடம் அந்த பணத்தை ஒப்படைத்தனர். ஒப்படைக்கப்பட்ட ரொக்க பணம் ரூபாய் 71,700 அரசு கருவூலத்தில் சேர்க்கப்பட்டது. புதுச்சேரியில் மது போதையில் மயங்கி கிடந்த நபரின் கழுத்தில் இருந்த தங்கச் செயினை திருடிச் சென்ற ஆட்டோ ஓட்டுநரை 6 மணி நேரத்தில் காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான வானூர் பிள்ளையார் கோவில் வீதியைச் சேர்ந்த விஸ்வநாதன் என்பவர் மேட்டுப்பாளையம் சாராயக்கடை அருகே அளவிற்கு அதிகமாக சாராயம் அருந்திவிட்டு நிலை தடுமாறிய நிலையில் மயக்கத்தில் இருந்தபோது அடையாளம் தெரியாத நபர் தனது கழுத்தில் இருந்த தங்கச் செயின் மற்றும் பணத்தை திருடிச் சென்றதாக மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் மேட்டுப்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சாராயக்கடை அருகே இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர். அதில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது புதுச்சேரி கோவிந்தன்பேட் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான அருள்குமார் என்கின்ற முத்தழகன் என்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அருள்குமாரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் இருந்து 1.5 சவரன் தங்க செயின் மற்றும் பணத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்ட எல்லையான கரிக்கல்பட்டு கிராமத்தில் குரல் வலையை அறுத்து கொலை செய்து அரைகுறையாக எரிக்கப்பட்டு கிடந்த ஆண் சடலம் இதுவரை அடையாளம் தெரியாத நிலையில் காவல்துறையினர் இறந்தவர் முகத்தை வரைபடமாக வரைந்து வெளியிட்டுள்ளனர். திண்டிவனம் அடுத்த விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்ட எல்லை அருகே கரிக்கம்பட்டு கிராமத்தில் உள்ள ஏரிக்கரையில் கடந்த 17ஆம் தேதி சுமார் 50 வயது மதிக்கத்தக்க ஆண் குரல் வலை அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு அந்த உடலை பெட்ரோல் ஊற்றி கார்மேட்டில் தீ வைத்து அரைகுறையாக எரிக்கப்பட்டு கிடந்த உடல் குறித்து அந்த பகுதி பொதுமக்கள் ஓலக்கூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து காவல்துறையினர் பிரேதத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பிரேத பரிசோதனை முடிவில் கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்டது உறுதியாகியுள்ளது. இந்நிலையில் கடந்த 10 தினங்களாக எந்தவித துப்பும் கிடைக்காத நிலையில் இறந்து கிடந்தவரின் முகம் போன்று உருவம் காவல்துறையினர் சார்பில் வரையப்பட்டு அந்த வரைபடமானது செய்தித்தாள் மற்றும் ஊடகத்தின் வாயிலாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சேதராப்பட்டு பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 பேர் கொண்ட கும்பலை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி துத்திப்பட்டு வழுதாவூர் சாலையில் உள்ள தனியார் தொழிற்சாலை அருகில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக சேதராப்பட்டு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் மற்றும் காவல்துறையினர் அங்கு விரைந்து சென்றனர். காவல்துறையினரை பார்த்ததும் 4 பேர் கொண்ட கும்பல் அங்கிருந்து தப்பியோட முயன்றது. காவல்துறையினர் அவர்களை மடக்கி பிடித்து சோதனையிட்டனர். அவர்களிடம் 70 கிராம் கஞ்சா பொட்டலங்கள் மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து 4 பேரையும் காவல் நிலையம் கொண்டு சென்று விசாரணை மேற்கொண்டதில் விழுப்புரம் மாவட்டம் சிதலம்பட்டு பகுதியைச் சேர்ந்த சிவா, புதுச்சேரி விநாயகம்பட்டு ராஜேஸ்வரி நகரைச் சேர்ந்த மணிகண்டன், விழுப்புரம் களித்திரம்பட்டு ராஜதுரை அஜித்குமார் என தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து 70 கிராம் கஞ்சா பொட்டலங்கள், 2 இருசக்கர வாகனங்கள், 4 செல்போன்களை கைப்பற்றினர். பின்னர் 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து ரூபாய் 5,000 மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளி அருகே மாணவர்கள் மற்றும் அப்பகுதி இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. இதனை அடுத்து ஆய்வாளர் முத்துக்குமார், உதவி ஆய்வாளர் கலையரசன் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது சந்தேகப்படும்படியாக நின்றிருந்த 2 பேரை காவல்துறையினர் பிடிக்க முயன்றபோது அதில் ஒருவர் தப்பிச் சென்றார். பிடிபட்ட ஒருவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் எல்லைப்பிள்ளை சாவடி பஜனை மட தெருவைச் சேர்ந்த மணிவண்ணன் என்பதும் அப்பகுதியில் பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து மணிவண்ணனை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து ரூபாய் 5,000 மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். மேலும் தப்பிச் சென்ற அவனது கூட்டாளி சூர்யாவை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.
புதுச்சேரியில் தனியார் தொழிற்சாலை அருகே தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்த வாலிபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட கரியமாணிக்கம் வடகொல்லி சாலையில் உள்ள தனியார் இரும்பு தயாரிக்கும் தொழிற்சாலை அருகே அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து உதவி ஆய்வாளர் வீரபத்திரன் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது சந்தேகப்படும்படியாக நின்று கொண்டிருந்த வாலிபரை மடக்கி பிடித்து விசாரணை செய்ததில் மடுகரை ராம்ஜி நகரைச் சேர்ந்த ஆதி நாராயணா என்பதும் அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்வதும் தெரியவந்தது. இதனை அடுத்து அவரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து சுமார் 14,000 மதிப்புள்ள போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். அதைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் இளைஞருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி செல்லிப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் தினேஷ். கார் ஓட்டுநரான இவருக்கு திருமணமாகி குழந்தை உள்ளது. இவர் அதே பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்துள்ளார். இதை கண்டித்த அந்த சிறுமியின் தாய்க்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்து புகாரின் பேரில் திருக்கனூர் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தினேஷை கைது செய்தனர். புதுச்சேரி போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்ற இவ்வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டது. அதன்படி குற்றம் சாட்டப்பட்ட தினேஷிற்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து நீதிபதி சோபனா தேவி உத்தரவிட்டார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 50,000 நிவாரண உதவி வழங்கவும் அவர் உத்தரவிட்டார். அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 8 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட சூர்யா என்ற இளைஞரை கைது செய்து வில்லியனூர் போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் 7,000 மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்கள் மற்றும் பைக்கை பறிமுதல் செய்தனர். குனிச்சம்பட்டு அரசு உயர்நிலைப்பள்ளி அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக திருக்கனூர் காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. இதனைத் தொடர்ந்து உதவி ஆய்வாளர் பிரியா தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்ற 5 பேர் கொண்ட கும்பலை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் தமிழக பகுதியான அம்மனன்குப்பம் பகுதியை சேர்ந்த செல்வகுமார், மதுராப்பாக்கம் பகுதியை சேர்ந்த ஸ்ரீகாந்த், குனிச்சம்பட்டு பகுதியை சேர்ந்த சிவா, செல்லிப்பட்டு பகுதியை சேர்ந்த தமிழரசன், கோபாலன்கடை பகுதியை சேர்ந்த பிரகாஷ்ராஜ் என்பதும் அப்பகுதியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து 4 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கஞ்சா பொட்டலங்கள் மற்றும் பைக்குகளை பறிமுதல் செய்தனர். கஞ்சா வழக்குகளில் சிக்கிய அனைவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இதேபோல கோரிமேடு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட லாஸ்பேட்டையை சேர்ந்த வீரப்பன், உழவர்கரை பகுதியை சேர்ந்த சரண்குமார் ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 20,000 மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். காலாப்பட்டு சிறையில் மொபைல் போன் வைத்திருந்த கைதி மீது வழக்கு பதிந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காலாப்பட்டு சிறையில் தண்டனை கைதிகள் 300க்கும் மேற்பட்டோர் சிறையில் உள்ளனர். சிறையில் உள்ள கைதிகள் மொபைல் போனை பயன்படுத்தி வருவதாக புகார் எழுந்தது. அதனையடுத்து சிறையில் மொபைல் போன் சிக்னல் தடுக்கும் ஜாமர் கருவி பொருத்தப்பட்டுள்ளது. ஆனால் சில நேரங்களில் அந்த கருவி செயல்படாமல் இருப்பதால் சிறை கைதிகள் இதை சாதகமாக பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 26ஆம் தேதி சிறையில் உள்ள கைதிகளின் அறைகளை சிறைத்துறை வார்டன்கள் திடீரென சோதனை நடத்தினர். இதில் கைதி மாரிமுத்து மொபைல் போன் வைத்திருந்தது தெரியவந்தது. அவரிடமிருந்து மொபைல் போனை பறிமுதல் செய்து அவரை காலாப்பட்டு போலீசில் ஒப்படைத்தனர். போலீசார் அவர் மீது வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தவளக்குப்பத்தில் நகை வாங்கிக் கொண்டு ஜிபே மூலம் பணம் அனுப்பியதாக ஏமாற்றி சென்றவரை போலீசார் தேடி வருகின்றனர். தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பு பகுதியில் நகைக்கடை நடத்தி வருபவர் சிம்னா ராம். இவரது கடைக்கு கடந்த 7ஆம் தேதி 35 வயது மதிப்புள்ள டிப்டாப் ஆசாமி ஒருவர் வந்தார். 1 சவரன் தங்க நகை வாங்கினார். அதற்கான பணத்தை வேறு ஒரு நபர் மூலம் ஜிபே அனுப்பியுள்ளதாக தவறான குறுஞ்செய்தியை கடைக்காரரிடம் காட்டி நகையை வாங்கிச் சென்றார். பின்னர் கடை உரிமையாளர் தனது மொபைல் ஜிபேவில் பார்த்தபோது பணம் வராமல் இருந்துள்ளது.
இதுகுறித்து நகைக்கடை உரிமையாளர் புகாரின் பேரில் தவளக்குப்பம் போலீசார் நூதன முறையில் மோசடியில் ஈடுபட்ட ஆசாமியை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் 3 பேரிடம் ரூபாய் 26,60,000 மோசடி செய்த கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் முகமது யூசுப்தீன் அகமது. இவர் மேட்டுப்பாளையத்தில் மருந்து கம்பெனி நடத்தி வருகிறார். இவருக்கு ஸ்கைப் வீடியோ கால் மூலம் ஒரு அழைப்பு வந்தது. அதில் மர்ம நபர் ஒருவர், தான் மும்பையிலிருந்து சைபர் கிரைம் போலீசார் பேசுகிறேன், உங்களுக்கு வந்த பார்சலில் போதைப் பொருட்கள், சிம் கார்டு போன்றவை வந்துள்ளது, நீங்கள் வெளிநாடுகளுக்கு போதைப் பொருள் கடத்துகிறாயா என கேட்டு மிரட்டியுள்ளனர். உடனடியாக நீ மும்பைக்கு வர வேண்டும், இல்லையெனில் போலீசார் உன்னை கைது செய்து கொண்டு வருவார்கள் என மிரட்டியுள்ளனர். இதில் பயந்து போன முகமது யூசுப்தீன் அகமது ரூபாய் 24,18,000 அனுப்பியுள்ளார். பிறகு இது தொடர்பாக ஆய்வு செய்ததில் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தார். இதேபோல் பார்த்தசாரதி என்பவர் பேஸ்புக் மூலம் ரூபாய் 72,000, புதுச்சேரியை சேர்ந்த சஞ்சய் வாட்ஸ்அப் மூலம் ரூபாய் 6,300 கொடுத்து ஏமாந்துள்ளனர். இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் SP பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். திண்டிவனம் அருகே பைக்கில் உரிய ஆவணங்கள் இன்றி ரூபாய் 11,72,660 ரொக்க பணத்தை எடுத்துக்கொண்டு சென்ற இருவரை தேர்தல் பறக்கும் படையினர் பிடித்து பணத்தை பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஓலக்கூர் பகுதியில் வல்லம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பணிபுரியும் உதவி பொறியாளர் முருகானந்தம் தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியே வந்த பைக்கை நிறுத்தி சோதனை செய்ததில் பைக்கில் வந்த திருவண்ணாமலை மாவட்டம் கடலாடி பகுதியை சேர்ந்த தினேஷ்குமார் என்பவரிடம் ரூபாய் 11,72,660 இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த பணத்திற்கான உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணத்தை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படையினர் திண்டிவனம் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரும் சார் ஆட்சியருமான திவ்யான்ஷு நிக்கம் முன்னிலையில் ரூபாய் 11,72,660 ரொக்க பணத்தை ஒரு கவரில் பத்திரமாக வைத்து அதனை சீல் வைத்த பின் திண்டிவனம் அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறை வளாகத்திற்குள் கஞ்சா பொட்டலங்கள் வீசப்பட்டது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் உள்ள கைதிகளில் சிலர் வெளியேறியுள்ள வியாபாரிகளிடம் தொடர்பு கொண்டு பணம் வசூலிப்பதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து சிறைக்குள் காவல்துறையினர் திடீர் சோதனை நடத்தி வருகின்றனர். சிறை வளாக உட்புறத்தில் சுற்றுச்சுவர் அருகே வியாழக்கிழமை வீசப்பட்டு கிடந்த ஒரு பொட்டலத்தை காவல்துறையினர் கைப்பற்றினர். அதில் ஒரு நவீன கைபேசி உட்பட 5 கைபேசிகள் இருந்தன. மேலும் வைஃபை மோடம், சிகரெட் கட்டுகள், கஞ்சா பொட்டலம், 2 சார்ஜர்கள் ஆகியவை இருந்தது தெரியவந்தது. இதுகுறித்து சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் விசாரணை நடத்தினார். பின்னர் அவை காலாப்பட்டு காவல்துறையில் ஒப்படைக்கப்பட்டன. இதுகுறித்து காலாப்பட்டு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பெண் உட்பட 2 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து ரூபாய் 10,000 மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை குமரன் நகரில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக லாஸ்பேட்டை காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. இதைத் தொடர்ந்து உதவியாளர் அன்வர் பாஷா தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பெண் உட்பட 2 பேரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் வில்லியனூர் GN பாளையம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் மற்றும் லாஸ்பேட்டை குமரன் நகரைச் சேர்ந்த ஸ்ரீ திவ்யா என்பதும் அப்பகுதியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து ரூபாய் 10,000 மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பல்கலைக்கழகம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து ரூபாய் 6,000 மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி பல்கலைக்கழகம் அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக காலாப்பட்டு காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து காவல்துறையினர் அங்கு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது காவல்துறையினரை கண்டதும் தப்பி ஓட முயன்ற 2 பேரை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில்
சென்னை புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன், புதுச்சேரி அடுத்த அனுமந்தை பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பதும் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா சப்ளை செய்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து ரூபாய் 6000 மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். நூறடி சாலையில் உள்ள தனியார் பள்ளி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி நூறடி சாலையில் உள்ள தனியார் பள்ளி அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக முதலியார்பேட்டை காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நபரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். விசாரணையில் முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அரவிந்த் என்பதும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அரவிந்த் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இதனிடையே நேற்று இரவு மரப்பாலம் சந்திப்பு அருகே பொதுமக்களை மிரட்டும் வகையில் கத்தியுடன் நின்றிருந்த அபிஷேகப்பாக்கம் அம்பேத்கர் தெருவைச் சேர்ந்த வடிவேலு என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட ஏரிப்பாக்கம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 வாலிபர்களை நெட்டப்பாக்கம் காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் காவல் நிலைய ஆய்வாளர் கீர்த்திவர்மன் உத்தரவின் பேரில் உதவி ஆய்வாளர் வீரபத்ரன் தலைமையிலான காவல்துறையினர் ஏரிப்பாக்கம் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது சந்தேகப்படும்படியாக நின்று கொண்டிருந்த வாலிபர் காவல்துறையினரை கண்டதும் தப்பியோட முயன்றார். சந்தேகமடைந்த காவல்துறையினர் அந்த நபரை பிடித்து அவரது உடைமைகளை சோதனை செய்ததில் 100 கிராம் அளவிற்கு சிறு சிறு கஞ்சா பொட்டலங்கள் வைத்திருப்பது தெரிய வந்தது. அவரிடம் இருந்த கஞ்சாவை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டதில் ஏரிப்பாக்கம் பழைய காலனி மாரியம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த முகிலன் என்கின்ற அப்பு என்பது தெரிய வந்தது. இவருக்கு விழுப்புரம் KK ரோடு பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்ற வாலிபர் கஞ்சா சப்ளை செய்தது தெரிய வந்தது. இருவர் மீதும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.